சுவிசேஷ பிரசங்கம் என்பது ஒரு வியக்கத்தக்க ஒரு காரியம். மறுபடியும் பிறக்க வேண்டும். இது டெய்லி பேப்பரில் வாசிக்கிறது இல்லை, டிவியில் கேட்கறது இல்லை. இந்த மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது பைபிளில் தான் கேட்க முடியும். எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்க முடியாது, எந்த புக்லையும் வாசிக்க முடியாது. இது பைபிளில் தான் சொல்லியிருக்குது. மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது, அதில் பிரவேசிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நானே உந்தன் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. கர்த்தருடைய வார்த்தை நமக்காக. நானே உந்தன் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. நீரே எந்தன் பாடுவோம். நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. ஒரு முறை. ஓ நீரே, நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். மத்தேயு 13:10 அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இதே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் மார்க்கு சொல்கிறத பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, முதல்ல ஓமையை சொல்கிறாரு. அப்புறம் அவள் வீட்டுக்குள்ளே போய் தனித்து இருக்கையில் இவருடைய சீஷர்களும் அவர்களோடு இருக்கிற சிலரும், ஒரு இன்னர் குரூப் மாதிரி, இந்த ஓமையை சொல்லும்போது ஏராளமான திரளான ஜனங்கள் இருந்தாலும் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவங்க மத்தியில் தான் ஓமையை சொல்கிறாரு.
அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் ஒரு சின்ன கூட்டத்தோடு இருக்கார், சீஷர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும். அப்போ அவங்க கேட்குறாங்களாம், இதை ஏன் ஊமையாக பேசுகிறீர், ஏன் ஊமைகளாக சொல்லுகிறீர், ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டியதான சத்தியத்தை ஏன் ஊமையாக சொல்லுகிறீர் என்று கேட்ட உடனே அவர்களுக்கு இந்த பதிலை அவர் கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம். இது அதை குறித்த ஒரு பகுதி. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சில தகவல்களை, நமக்கு முக்கியமான சத்தியங்களை இது நமக்கு சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஓமைகளை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ஆளுகை, மனுஷருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆளுகை நடக்குது பாருங்கள், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து குடிகொண்டு அவனுக்கு ஆண்டவராக இருக்கும்போது, நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது? இப்போ இயேசு நமக்கு ஆண்டவராகி விட்டார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இப்படி நாம் யோசிக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு சிம்பிளாக விளங்கிடுது நமக்கு. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? வேற ஒன்றும் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை தான் தேவனுடைய ராஜ்யம் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நடுவில் உள்ள பகுதி என்ன? இப்போ நான் வாசித்த பகுதி எதை குறித்தது? இதில் இவங்க கேட்குறாங்க, ஏன் அவர்களுடைய ஓமைகளாக பேசுகிறீர்? அவர்களோட, அதாவது ஜனக்கூட்டம், திரள் கூட்டம் வந்ததே, அவர்களோட ஏன் ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்கிறார்கள். அதுக்கு பதில் சொல்லும்போது இயேசு பல காரியங்களில், ரொம்ப ஆழமான காரியங்களை, சில காரியங்களை சொல்கிறார். ரொம்ப பெரிய சத்தியங்கள் இங்கே வெளிப்படுகிறது. இதை நல்லா இன்றைக்கு கவனிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நிறைய தப்பான அபிப்பிராயங்கள் இருந்து வருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து, கிறிஸ்தவத்தை பற்றி, கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நிறைய தவறான அபிப்பிராயங்கள். அது ஒரு முக்கியமான தவறான அபிப்பிராயத்தை இங்கே டீல் பண்ணுறாரு அவர். அதனால தான் இந்த பகுதி ரொம்ப முக்கியம். அது என்னவென்றால், நிறைய பேர் அவங்களுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, ஏன் நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதில்லை, இதை வெறுக்கிறார்கள், இதை தள்ளுகிறார்கள், இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் கேட்டும் உணராது இருக்கிறாங்க? கேட்டாலும் அவங்களுக்கு வழங்க மாட்டேங்குது, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் சிலர் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு உள்ளே இருக்குது. நீங்கள் கூட சிலரோட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அவங்க ரட்சிக்கப்படணுமே, அவங்க நல்லா இருக்கணுமேங்கிற ஒரு எண்ணத்தில் போய் நீங்கள் அவங்களோட சொல்கிறீங்க, பல முறை சொல்லியிருக்கிறீங்க. இருந்தால் கூட அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, அவங்க அதை உணரவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாமல் இருக்குது, இதை குறித்த அறிவே இல்லாமல் இருக்குது, அறிவு வர்றதுக்கும் வழியே இல்லாமல் இருக்குது. இது ஏன் என்று நிறைய கேள்விகள் இருக்குது. சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப காஸ்பிளை இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அவங்களுக்கு விளங்கிடும் அப்படின்னு. நம்ம தான் சிம்பிளாக சொல்லணுங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரீச்சர் இல்லை, ரொம்ப சிம்பிளாக பிரசங்கம் பண்ணணுன்னு விரும்புகிற ஆள் தான். எதையுமே ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னு தான் நான் விரும்புகிறேன். ஆனால் வெறும் சிம்பிளாக சொன்னதுனால மட்டும் விளங்கிடாதுங்கிறது தான் இந்த இயேசுனுடைய இந்த அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளுடைய அர்த்தமே என்னன்னா, இதை விளங்கி கொள்ளுகிறது எல்லாரையும் விளங்கி கொள்ள முடியாது. கடவுள் அந்த மனுஷனுக்கு இந்த விளங்கி கொள்ளக்கூடிய அந்த கிருபையை அருள வேண்டும். அப்போ தான் அவனால் விளங்கி கொள்ள முடியும். பாருங்கள் எவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறான் மனுஷன்னு. பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனுஷனுக்கு சத்தியத்தை கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி, நர்சரி ஸ்கூலில் போதிக்கிற மாதிரி போச்சா விட விளங்காதான். பாவத்தில் கிடக்கிற மனுஷன், இப்போ ஒவ்வொரு தாயின் வயிற்றில் இந்த உலகத்தில் பிறக்கிற மனுஷனும் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன். பாவத்தினால் அவனுடைய வாழ்க்கை கரைப்பட்டிருக்கிறது, தீட்டுப்பட்டிருக்கிறது. அவன் பாவத்தில் பிறக்கிறான். சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, 51ஆம் சங்கீதத்தில், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், துர்க்குணத்திலே நான் உருவானேன். அப்போ பாவம்ங்கிறது ஏதோ நான் பிறந்து வளர்ந்து அறிவு வந்த பிறகு செஞ்ச பாவம் இல்லை, அறிவு வந்த பிறகு செய்ய ஆரம்பிக்கிறோம் நிறையா. ஆனால் பாவ குணம்ங்கிறது எப்போலேருந்து வருது? கற்பந்தரிக்கும் போதே, தாயின் வயிற்றில் நம்ம உருவாகும் போதே பாவ குணம்ங்கிறது, ஆதாமுடைய குணம் அப்படியே நமக்குள்ளே நுழைந்து விடுகிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. அப்போ சங்கீதக்காரன் சொல்கிறான், பாவம் செஞ்சுட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது தான் அந்த ஜபத்தை சொல்கிறான். ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுவிட்டு கர்த்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். என் பிரச்சனை என்னன்னு புரியுது ஆண்டவரே, எனக்கு உள்ள ஒரு சக்தி வேலை செய்யுது, என்னை பிடிச்சி தள்ளுது, ஒரு பேய் மாதிரி அந்த அந்நிய சக்தி ஒன்று. நான் கடவுளுடைய சாயல் ரூபத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஆதாம் பாவம் செஞ்சதுலேருந்து பிசாசு மாதிரி ஒரு சக்தி உள்ளே வந்துட்டு, பாவம் என்கிற சக்தி என்னை தப்பு செய்கிறதுக்கு என்னை தூண்டுது. அப்படிப்பட்ட ஆசாபாசங்களை எனக்குள்ளே கொண்டு வருகிறது, என்னை பிடிச்சி தள்ளுது. என்னால் முடியாமல் தான் நான் அதில் போய் விழுந்துட்டேன். என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தால், துர்க்குணத்திலே நான் உருவானேன் என்று ஒரு பெரிய சத்தியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் பாருங்க. ரெக்கக்னைஸ் பண்ணுறான் பிரச்சனை என்னன்னு. நிறைய பேர் இன்றைக்கு பிரச்சனையே ரெக்கக்னைஸ் பண்ணுறதே கிடையாது, பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிறதே கிடையாது, ஏன் இப்படி இருக்கிறோங்கிறது.
அப்போ இது தாவீதினுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, அவன் ஏதோ தப்பு செஞ்சிட்டான். நிறைய பேர் இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கல தப்பு செய்யறது, அதனால தான் செய்யாமல் இருக்கிறாங்க. ஹலோ, மாட்டிக்கோமேன்னு பயத்தில் செய்யாமல் இருக்கிறாங்க, பிடிச்சிருவாங்கன்னு செய்யாமல் இருக்கிறாங்க. அவன் செஞ்சு மாட்டிக்கிட்டான், முடியாமல் போய் செஞ்சு மாட்டிக்கிட்டான். ஆனால் எல்லாருடைய பிரச்சனையும் இதுதான், எல்லாருடைய பிரச்சனையுமே இதுதான். அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், பாவ கரைப்பட்டு பாவத்தின் சக்தியிலே பிடிபட்டு கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு கடவுளை குறித்து அறிந்து கொள்வது என்பது கடினமான காரியம். அவனுடைய மனம் இருளடைந்து இருக்கிறது. நீங்கள் அவன் PhD கூட படிச்சிருக்கலாம், ஆனால் கடவுளை குறித்து சொன்னீங்கன்னா அவனுக்கு சரியாக வழங்காது. மீதியெல்லாம் வழங்கும், கெமிஸ்ட்ரி வழங்கும், ஃபிசிக்ஸ் வழங்கும், அவன் எல்லாம் பெரிய சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம். ஆனால் அது கடவுளை பற்றி சொல்லும்போது அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. ஏன்னு சொன்னால் இது ஆவிக்குரிய காரியங்கள், இது ஆவிக்குரியபடி அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு இங்கே ஏன் ஓமைகளாக அவர்களுக்கு சொல்கிறாருன்னு சொல்கிறார். ஏன்னா இது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, இது அறிந்து கொள்ள முடியாது, அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கு இது அருளப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் இவங்களுக்கு அர்த்தத்தை விளக்கி இவர்களுக்கு சொல்லுகிறார். அதுவும் இல்லாமல் அவர் வந்த உடனே எல்லா சத்தியத்தையும் அவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருந்தாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே இவர் சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க, அல்லது உடனே இவரை கொண்டு போட்டிருப்பாங்க. கொஞ்ச நாள் தேவைப்படுது சில காரியங்களெல்லாம் போதிக்கிறதுக்கு, சில வேலைகள்லாம் செய்கிறதுக்கு. அதனால தான் அப்பொழுது அவர்களுக்கு ஓமைகளாக சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளாதபடிக்கு இவர்களுக்கு மட்டும் தனியாக கூட்டு போய் அந்த அர்த்தத்தை இவர்களுக்கு அவர் விளக்குகிறார். சரி, அப்போ இந்த கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்தவ வாழ்க்கை, ரட்சிப்பு, இதெல்லாமே ஒரு பெரிய ரகசியம் என்று இங்கே சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க, ரகசியம் என்கிறார். அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்கிறார். அப்போ இவர்களுக்கு இது ரகசியம் என்று இதை குறித்து இவர் சொல்லுகிறார். எப்படி இது ரகசியம்? ரகசியம் என்றால் என்ன? ரகசியம்னா அறிந்து கொள்ளவே முடியாதா? அப்படி இல்லை. ரகசியம்னா இது ஒரு பரலோக ராஜ்யம் என்கிறது. முதல்ல நீங்கள் என்ன புரிந்து கொள்ளணும்னா, இது ஒரு சாதாரண காரியம் அல்ல, சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. நம்ம எதை குறித்து சொன்னாலும் நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை இங்கே பார்த்துருக்குறோம், அங்கே பார்த்துருக்கோம், அங்கே கேள்விப்பட்டிருக்கோம், இங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசிச்சிருக்கிறோம், பிடிச்சிருக்கோம், அதனால் நமக்கு விளங்கிடுது. ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் அப்படி கிடையாது. இது ரொம்ப சர்ப்ரைசிங் குட் நியூஸ். இது ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஏன்னா எங்கேயும் எவரிடத்திலும் கேட்றாத ஒன்று இது. இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்லைக் எனிதிங். இது மற்ற இந்த உலகத்தில் காணப்படுகிற எதை போலவும் கிடையாது, முற்றிலும் வித்தியாசமானது, எல்லாவற்றை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமான ஒன்று. ஆகவே மனுஷனுக்கு இதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது. ஏனென்று சொன்னால் இந்த மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது இது டெய்லி நம்ம பேப்பரில் வாசிக்கிற விஷயமா இது? இல்லை புக் எடுத்து படிக்கிற விஷயமா இது? இது அங்கே வாசிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ டிவி பார்த்தாலும் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட முடியாது. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப சர்ப்ரைசிங், ஆச்சரியம். என்னது இது மறுபடியும் பிறக்கிறது, அது எப்படி பிறக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இது அதிசயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸையும் ஒரு நாவல்ட்டியும் உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். இதை இயேசு பல விதங்களில் சொல்கிறார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சீஷர்களே, இயேசுடைய சீஷர்களே இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறத பார்க்குறோம். 16ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறேன். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்லாம் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்ற வேளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற வேளை சிந்திக்கிறாய் என்றார். என்ன நடக்குது பாருங்க. இயேசு எப்படி அவர் பாடுபட்டு கொலையுண்டு பிறகு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்ப போறார்ன்ற ஒரு பெரிய காரியத்தை சொல்றார். இதெல்லாம் டெய்லி பேப்பரில் வாசிக்கிற விவகாரமா? சாவடிக்க போகிறாங்க, அடக்கம் பண்ணுவாங்க, 3ஆவது நாளில் கல் நகர்த்தப்படுமாக்கும், இவர் வெளியே வந்துடுவாராக்கும். இது டெய்லி படிக்கிற காரியமா இது?
கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, புதுமையாக இருக்குது, எங்கேயுமே கேட்டுறாத ஒன்றாக இருக்குது. நிறைய பிரசங்கம் கேட்டிருக்காங்க, தேவாலயத்துக்கு போயிருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டிலேருந்து 10 கற்பனையிலேருந்து போதனையெல்லாம் போதிச்சிருக்கிறாங்க, நிறைய அதெல்லாம் இவர்கள் கேட்டது உண்டு. ஆனால் இப்படி ஒன்று கேட்கல. இவர் புது விதமாக என்னத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. சாக போகிறேன், அடக்கம் பண்ணுவாங்க, 3ஆவது நாள் உயிரோடு எழும்ப போகிறேன்னு சொல்கிறாரு. பேதுருக்கு ஒரே ஆச்சரியம், அவனுக்கு தாங்க முடியல. அவனுக்கு என்ன இப்படி சொல்கிறாருன்னு. இவர் மேசியாவாக வந்தவர், இவர் ரட்சகராக வந்தவர், இவரே செத்தா எப்படி, இவருக்கு எப்படி இது நடக்கலாம், இவர் ஏன் பாடுபடணும், இவர் ஏன் சாகணும் அப்படின்னு புரிய மாட்டேங்குது பாருங்கள். இது ரெண்டுத்தையும் அவன் இது பண்ண முடியல, ரெக்கன்சைல் பண்ண முடியல. ஏன் பாடுபட்டு சாகணும்? ரட்சகர்னா அவர் பேசாமல் அவருடைய ஆட்சியை உள்ளே கொண்டு வர வேண்டியதானே, விரோதிகளை விரட்ட வேண்டியதானே, ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டியதானே. இவர் ஏன் கொலையுண்டு சாக வேண்டும், இவர் ஏன் உயிரோடு திரும்ப எழுப்பப்பட வேண்டும், இதெல்லாம் ஏன் அவசியம் அப்படின்னு அவனுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. அவன் ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு, யாருக்காவது நடக்கலாம், ஆனால் உமக்கு நடக்கக்கூடாதே என்று சொல்லி தடுக்கிறான் அவரை. இயேசு சொல்கிறார், அப்பால் போ சாத்தானே என்று அவனை கடிந்து கொள்ளுகிறார் என்று வாசிக்கிறோம். நிக்கதேமு கதை உங்களுக்கு தெரியும். நிக்கதேமும் அப்படி தான். நிக்கதேமு ராத்திரியில் இயேசு விட்ட வர்றான். அவன் ஒரு யூத மக்களுடைய போதகன், அவன் ஒரு லீடர், அவன் ஒரு பாஸ்டர் மாதிரி பாருங்கள், மற்றவங்களுக்கு போதிக்கிறவன். அவன் இயேசு வண்டியில் வருகிறான். இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண மாட்டாய், பிரவேசிக்க மாட்டாய், காண மாட்டாய்ன்னு சொல்லிடுறாரு அவன்கிட்ட. அவனுக்கு அது விளங்கலை. மறுபடியும் பிறக்கணும்னா எப்படி மறுபடியும் பிறக்கணும்? எனக்கு 50 வயசு ஆகிடுச்சு, நான் இப்படி திரும்ப என் தாயின் வயிற்றில் போய் நான் மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்குறேன். எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. காற்றானது தன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு வீசுகிறது, அது எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் அது வீசும்போது அது வீசுகிறது என்பதை நம்ம பல காரியங்களால் புரிந்து கொள்ள முடியும்னு இப்படிலாம் விளக்கி சொல்கிறாரு. இருந்தால் கூட அவன் கேட்குறான், அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறான். விளங்கவே மாட்டேங்குது. யூத மதத்தில் போதகன், யூத மத போதகர்கள் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? நான் கேட்டிருக்கிறேன். சில ராபாய்ஸ் போதிக்கிறது கேட்டிருக்கிறேன். ரொம்ப கிளவராக போதிப்பாங்க, ரொம்ப பெரிய புத்திசாலிங்க அவங்க. பழைய ஏற்பாட்டெலாம் எடுத்தாங்கன்னா பிரமாதமாக பிரசங்கம் பண்ணுவாங்க, அதை எடுத்து விளக்கி சொல்லுவாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட போதகர்கள் அவனுக்கு விளங்கலை. இவன் அப்படிப்பட்ட ஒரு போதகன், ஆனால் மறுபடியும் பிறக்க வேணும்னு சொன்னது இவன் கேட்டதே கிடையாது. இது புதுமையாக இருக்குது. இது எங்கேயும் கேள்விப்பட்டதே கிடையாது பாருங்கள். ஒரு தடவை நான் அப்படி தான் பிரசங்கம் பண்ணிருக்கும் போது ஒருத்தர் சொன்னார், நான் இவ்வளோ நாளாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் இதை கேள்விப்பட்டதில்லை, அதனால நீங்கள் கரெக்ட் இல்லை. இவர் கேள்விப்படாதனால நான் கரெக்ட் இல்லையா? நான் சொன்னேன், நீங்கள் இதெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நான் தேவையில்லை பிரசங்கம் பண்ணுறதுக்கு. பைபிள்லேயே நீங்கள் கேள்விப்பட்டுறாது தாங்க இருக்குது, அதுதான் சுவிசேஷம். எங்கேயும் கேள்விப்பட்டுறாது, எங்கேயும் எவரும் சொல்லாத காரியத்தை வேதவசனம் சொல்லுகிறது. அதுதான் இங்கே விஷயமே, அதுதான் ரகசியம். அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் இது. ரகசியம்னா என்ன? ரொம்ப புதுமையானது, எங்கேயுமே கேள்விப்பட்டுறாது. அதனால நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியாம ஒரு ரகசியம் போல இருக்கிறது. அந்த விதத்தில் தான் அது ரகசியம் என்று சொல்லுகிறார். அவ பாருங்க, நான் கேள்விப்பட்டதே இல்லை, ஆகவே இது உண்மையாக இருக்க முடியாதுன்னா, அது கேள்விப்படுறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க, சபையில் உட்காந்துருக்கிறீங்க. கேள்விப்படுறதுக்கு தானே பைபிள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது, பிரசங்கியார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சுவிசேஷ பிரசங்கம் என்பதே ஒரு வியக்கத்தக்க ஒரு காரியம். மறுபடியும் பிறக்க வேண்டும். இது டெய்லி பேப்பரில் வாசிக்கிறது இல்லை, டிவியில் கேட்கறது இல்லை. இந்த மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது பைபிளில் தான் கேட்க முடியும். எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்க முடியாது, எந்த புக்லையும் வாசிக்க முடியாது. இது பைபிளில் தான் சொல்லியிருக்குது, மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது, அதில் பிரவேசிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பரிசேயர் சதுசேயர்கள் கூட பாருங்க, அவருக்கு இயேசுவோட இருந்த பிரச்சனை என்ன? அவங்களுக்கு பிரச்சனையே இதுதான். இவர் பிரசங்கம் பண்ணுறது அவங்களுக்கு ஒன்றும் விளங்கவே இல்லை. அவர்களுடைய மத போதனைகளுக்கு இது அப்பாற்பட்டதாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன பேசுகிறாரு இவர், மறுபடியும் பிறக்க வேண்டும் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. புதுமையாக இருக்குது. இவங்க கேட்டதுக்கும் இது ரொம்ப பெரிய வித்தியாசமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் இதை ரொம்ப நல்லா சொல்கிறார். இதை புரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. அவர் பல இடங்களில் இதை ரொம்ப நல்லா சொல்கிறார். 1 கொரிந்தியருக்கு திருப்புங்க, 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. எடுத்துட்டீங்களா? இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. 7 உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். முதல் 2 அதிகாரங்கள் 1 கொரிந்தியரில் வாசித்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி அந்த அதிகாரம்னா சுவிசேஷத்தை பற்றி, சுவிசேஷ பிரசங்கத்தை பற்றி.
எதை பிரசங்கம் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்றத விளக்கி சொல்லிட்டு இருக்கிறாருங்க. சிலுவையை பிரசங்கிக்கிறோம், ஏன் சிலுவையை பிரசங்கிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்படி சொல்கிறாரு, நாங்கள் ஞானத்தை பேசுகிறோம், இந்த பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இந்த உலக பிரகாரமான ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் என்று சொல்றார். அப்புறம் 14ஆம் வசனம் பாருங்க. ஜென்ம சுவாபமான மனுஷனோ, சொன்ன இல்லையா, ஜென்ம சுவாபமான மனுஷன் யாரு? பிறந்திருக்கான் அந்த உலகத்தில், தாயின் வயிற்றில் பிறந்திருக்கிறான், மனுஷனாக பிறந்திருக்கான், ஆனால் மறுபடியும் பிறக்கல. ஹலோ, இருக்கிறீங்களா? இதுவே டக்குன்னு நிறைய பேருக்கு வழங்காது. மனுஷனாக பிறந்திருக்கிறாங்க, நம்ம மறுபடியும் பிறக்கல. வந்தாச்சு, பேர் வச்சாச்சு, உலகத்தில் பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, மீசை கூட வச்சாச்சு, ஆனால் மறுபடியும் பிறக்கல. அப்படிப்பட்ட மனுஷனை தான் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் சொல்லி, அவன் அந்த பழைய சுவாபத்திலே இருக்கிறான். பிறந்தப்ப இருந்தது அந்த பாவ சுவாபம் அவனுக்குள்ள ஒட்டி கொண்டு இருக்கிறது. அதனால தான் அவன் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன். இந்த புது சுவாபம், தெய்வீகமான சுவாபம், மறுபிறப்பில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த தேவனுடைய சுவாபம் அவனுக்கு இன்னும் வந்து கிடைக்கவே இல்லை. கோடா கோடி துங்கவானே உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி துங்கவானே உமக்கு ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம், கோடா கோடி துங்கவானே உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி துங்கவானே உமக்கு. நன்னயமாக நாங்கள் இன்னும் ஓர் நாளை கண்டோம், நன்னயமாக நாங்கள் இன்னும் ஓர் நாளை கண்டோம். உன்னதானே உம் கிருபை, உன்னதானே உம் கிருபை, உன்னதானே உம் கிருபை, ஸ்தோத்திரம், கோடா கோடி துங்கவானே உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி துங்கவானே உமக்கு. எத்தனையோ கிருபை நித்தம் நித்தம் புதிதாய், எத்தனையோ கிருபை நித்தம் நித்தம் புதிதாய், உத்தமமாய் கடாட்சித்தி, உத்தமமாய் கடாட்சித்தி, உத்தமமாய் கடாட்சித்தி, ஸ்தோத்திரம், கோடா கோடி துங்கவானே உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி துங்கவானே உமக்கு. பாவத்துக்கேற்றபடி பலனை மேல் சுமத்தாமல், பாவத்துக்கேற்றபடி பலனை மேல் சுமத்தாமல்,
தேவி தாய் தந்தை போல் காத்தீர், தேவி தாய் தந்தை போல் காத்தீர், தேவி தாய் தந்தை போல் காத்தீர். ஸ்தோத்திரம் கோடா கோடி துங்கவானே உமக்கு, ஸ்தோத்திரம் கோடா கோடி துங்கவானே உமக்கு. சத்ருமித்ருக்களாலே சாந்த துன்பம் அதிகம், சத்ருமித்ருக்களாலே சாந்த துன்பம் அதிகம். அத்தனையும் நின்று காத்தீரே, அத்தனையும் நின்று காத்தீரே, அத்தனையும் நின்று காத்தீரே. ஸ்தோத்திரம் கோடா கோடி துங்கவானே உமக்கு, ஸ்தோத்திரம் கோடா கோடி துங்கவானே உமக்கு. பலவீனர் சுகவீனரை பட்சமாய் காருமையா, பலவீனர் சுகவீனரை பட்சமாய் காரும்